இந்த வாட்டி நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காங்க, சூரியன் துலாம் ராசியில இருக்காங்க, செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசியில இருக்காங்க, சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க, சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு போவாரு. அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 23ஆம் தேதி புதன் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆவாரு. விருச்சிக ராசியை விட்டுட்டு வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வீடு தொழில் வீட்டு அதிபதியான சுக்கிரன் தொழில் வீட்டுல இருக்காங்க, சூரியனுடன் இணைந்து இருக்காங்க. சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் நடந்துருச்சு. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடுங்க மகர ராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல புதுசா ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமா சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா மகர ராசிக்கு 10ஆம் வீடு துலாம் ராசி. துலாம் ராசி பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சினிமாக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ 5ஆம் வீடு அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காங்க? 10ஆம் வீட்டுல, சொந்த வீட்டுல இருக்காங்க. 5ஆம் வீடு பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஃபேஷியல் ஃபேமுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இங்க 5ஆம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டுல இருக்கிறதுனால, அதுவும் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேருக்கு நல்லா இருக்குதுங்க. அது மீடியா ஆகட்டும், சினிமா ஆகட்டும், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், தீம் பார்க்ஸ் ஓனர்ஸ், தியேட்டர்ஸ்க்கு ஒர்க் பண்றவங்க ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியட்ல ஒரு சில மூவி டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற அத்தனை பேருக்குமே இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இப்போ 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருப்பாரு. எப்ப வரைக்கும்? இந்த 23ஆம் தேதி வரைக்கும். சோ 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எல்டர் சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எல்டர் சிப்ளிங்ஸ் கூடயோ இல்லாட்டி நண்பர்கள் கூடயோ கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே கொஞ்சம் அன்னெசரி கான்ஃபிளிக்ட்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. மூத்த சகோதரர்கள் கூடயும் சகோதரிகள் கூடயும் உங்களுக்கு லீகல் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வருவாரு, தொழில் வீட்டுக்கு வருவாரு இந்த புத பகவான். சோ அங்க யார் கூட இருப்பாரு? 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் கூட இருப்பாரு. 5ஆம் வீடுன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ குழந்தைங்க மூலமா கான்ஃபிளிக்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 6ஆம் வீடு கான்ஃபிளிக்ட்ஸ் ஹவுஸ் இல்லையா, இப்போ தொழில் வீட்டுல இருக்காரு. சோ தொழில்ல சூப்பர்பா இருக்குது. ஆனா
தொழில் மூலமா ஒரு சில ஆபீஸ் பாலிடிக்ஸ் கான்ஃபிளிக்ட்ஸ் கூட நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா உங்களோட வளர்ச்சி பார்த்துட்டு சில பேர் பொறாமைப்பட்டுட்டு ஆபீஸ் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க மட்டும் அப்படி நல்லா முன்னேறி போவீங்க. இது உங்களுக்கான டைம் பீரியட், உங்களுக்கான ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 8ஆம் வீட்டதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்காங்க. சோ 11ஆம் வீடு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, 8ஆம் வீடு சடன் சேஞ்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சடனா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு ப்ராஜெக்ட் வரும் உங்க கையிலன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன படத்துல வந்து நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சடனா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் உங்களுக்கு. அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் சப்போஸ் 10 ரூபாய் வாங்குற ஆர்டிஸ்டுக்கு வந்து 50 ரூபாய் அமௌண்ட் கூட கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சடனா மானிட்டரி கெயின்ஸ்ன்றது உண்டு இந்த மகர ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் பீரியடு நல்ல டைம் பீரியட் தான். பட் என்னன்னா தொழிலும் உண்டு, தொழில லாபங்களும் உண்டு, நல்ல ஒரு இதுன்றது கூட இருக்குது. இது நல்ல லாபங்களோட அமையுது. எதுக்குன்னா லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கா உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு 7ஆம் வீட்டதிபதி செவ்வாய் ஆயிட்டு 11ஆம் வீட்டுல இருக்காங்க. 7ஆம் வீடு பார்ஷியல் டிசைர்ஸ் ஹவுஸ், 11ஆம் வீடு ஃபுல் லென்த் டிசைர்ஸ் ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க மனசுல நினைச்சது நடக்குங்க. சோ மனசுல நினைச்சது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சோ அதனால நல்ல பாசிட்டிவ் டைம் பீரியடு, பாசிட்டிவா யோசிச்சிருங்க. நீங்க எவ்வளவு கெயின்ஸ் வரும்னு நினைச்சா அவ்வளவு கெயின்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எல்லாமே இருக்குது, கெயின்ஸ் இருக்குது, மனசுல நினைச்சது நடக்குது, ப்ரொஃபஷன்ல ஒரு நல்ல மதிப்புன்றது கிடைச்சிரும், ஒரு ராஜா மாதிரி பொசிஷன்ன்றது கிடைச்சிரும். ஆனா அது பார்த்து பொறுத்துக்க முடியாம சில பேர் பொறாமைப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்க உங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா பண்ண முடியாம ஃபெயில் ஆயிட்டு போவாங்க. அது கூட ஒரு சில பேரோட எதிரே இதுன்றது கூட நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால உங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரெமெடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரிகளோட தொல்லைன்றது இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த அங்காரக ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து செத்ருவிநாசன அங்காரக ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்குது. அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எதிரிகளோட தொல்லை இல்லாம எல்லாமே நல்லபடியா போகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான ராசி பலன்களு, பெயர்ச்சி பலன்களு, ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.